பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஆமென். பிரைஸ் காட். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, பூலோகத்திலே நீங்கள் கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ரேமா வார்த்தை, கட்டுகிற கூடிய அதிகாரத்தை நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உங்கள் மேல் பரலோகத்தின் திறவுகோல் இருக்கிறபடியினால், இன்னும் சொல்ல போனா உங்க மேல ஆண்டவருடைய நாமம் இருக்கிறபடியினால், இந்த இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் பூமியிலே எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் எதிர்காலத்துக்கு விரோதமாய், என் வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாய், என்னுடைய மேன்மைக்கு விரோதமாய், என் உயர்வுக்கு விரோதமாய், சத்துருவின் மூலமாய், மனுஷீக வல்லமைகளின் மூலமாய், மந்திரவாதம், பில்லி சூனியங்கள், விக்கிரகத்தின் வல்லமைகள், எந்த வல்லமைகளின் மூலமாய் எந்தெந்த ரீதியில் சத்துரு பிரச்சனைகளை கொண்டு வந்தாலும் இயேசு என்கிற அந்த நாமத்தை பயன்படுத்தி நான் பூமியிலே கட்டும் பொழுது பரலோகத்தில் நான் அவைகள் கட்டுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தை சாதாரணமானது அல்ல. நீங்கள் ஸ்தோத்திரம் சாதாரணமான ஒரு நாமத்தை பின்பற்றவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்திற்கு முன்னே முடங்கும் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேற எந்த நாமத்திற்கும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமை இல்லை என்று வேதத்தில் வாசிக்க முடியும். அந்த ரெண்டு வார்த்தையை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தை சாதாரணமானது அல்ல. நீங்கள் பின்பற்றுகிற இயேசு என்கிற நாமமும் சாதாரணமானது அல்ல. இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி உங்கள் நாவினால் எவைகளை கட்டுகிறீர்களோ நீங்கள் கட்ட கட்ட பரலோகத்தில் கட்டப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்கள் மேல் பரலோகத்தின் திறவுகோலை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் உங்க சபைக்கும் உங்க ஊழியத்திற்கும் ஆண்டவர் பரலோக திறவுகோலை கர்த்தர் தந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், பரலோகத்தின் திறவுகோல் உங்கள் மேல் இருக்கிறபடியினால் நீங்கள் இந்த பூமியிலே இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி கட்டும் பொழுது அவைகள் பரலோகத்தில் கட்டப்படும் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறேன், கட்டுவதற்குரிய அதிகாரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கட்டுவதற்கு, சாத்தானை கட்டுவதற்கு, ஸ்தோத்திரம், பில்லி சூனியத்தின் வல்லமைகளை கட்டுவதற்கு, அந்தகார வல்லமைகளை கட்டுவதற்கு, எனக்கு விரோதமாய் என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா வல்லமைகளை இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி கட்டுவதற்கான அதிகாரங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். சபையே, இந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னும் கட்டு உடைக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா அப்படின்னு பார்க்க கூடாது. இன்னைக்கு மாற்று மதத்தினர் சோத்திரம், அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கட்டு உடைக்கிறதுக்கு சோத்திரம் பூசாரிகளையோ மந்திரவாதிகளையோ இல்லது சோத்திரம் மசூதிகளையோ போய் என்ன செய்யறாங்க? கட்டு உடைக்கிறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் இருக்கிற அநேகர் இன்றைக்கு கட்டு உடைப்பதற்காக தீர்க்கதரிசிகளையும் அநேக வெளியில் இருக்கிற ஜனங்களையும் பார்ப்பதற்கு போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், கட்டை உடைக்கக்கூடிய அதிகாரத்தை உங்க நாவலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க முழங்கால கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்க முழங்காலை முடக்கி இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் கட்டுகிறது எதுவோ, எவ்வளவு அழகான வார்த்தை, எவைகளை கட்டினாலும் நான் அதை கட்டுவேன், கட்டி போடுவேன் என்று கர்த்தர்
கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தேவ பிள்ளையே, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆளுகையை பயன்படுத்துங்கள். சோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தை பயன்படுத்தி கட்டுங்கள். சோத்திரம். விசுவாசத்தோடு கட்டுங்கள். நீங்கள் கட்ட கட்ட பரலோகத்தில் கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாக்கோப்பு படுத்திருந்த இடத்துல, அவன் படுத்திருந்த பூமிக்கும் பரலோகத்திற்கு ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருந்ததா. தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாய் இறங்குகிறவர்களாய் காட்சி அளித்தார்களா. ஏணியின் மேல் நின்று யாக்கோப்போடு கர்த்தர் வாக்கு தத்தங்களாய் தீர்க்க தரிசனங்களாய் பேச ஆரம்பிக்கிறார். நான் இப்படி யோசிக்கிறேன், என் வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டு இருக்கிறது. இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ இங்க கட்டினேன்னா நான் அங்க கட்டுவேன். காரணம், ஏணி ஒன்று வைக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு கனெக்ஷனை கர்த்தர் வைத்து இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இதை நீங்கள் பயன்படுத்துங்கள். ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் என்ன வல்லமையை கொடுத்திருக்கிறாரோ, தீர்க்கதரிசிகளுக்கு என்ன வல்லமை கொடுத்திருக்கிறாரோ, அதே வல்லமை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே ஆவியானவரைத்தான் நாம் பின்பற்றுகிறோம். அதே வேதவசனத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். கட்டு உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி நீங்கள் பூமியிலே கட்டுங்கள். எவைகளை கட்டினாலும் பரலோகத்தில் உங்களுக்காய் அந்த வல்லமைகளை ஆண்டவர் கட்டி போட வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இயேசு பூமியிலே வாழ்ந்த நாட்களில் பல்வேறு அசுத்த ஆவியை கட்டினார், அதட்டினார், கட்டளையிட்டார். இந்த வார்த்தைகளை மறுபடியும் வாசிக்க முடியும். கட்டினார், கட்டளையிட்டார், அதட்டினார். அந்த அசுத்த ஆவிகளை அதட்டும் பொழுது அவைகள் கட்டப்பட்டு போனது. விக்கிரகங்கள் கட்டோடு அழிந்து போகும் என்கிற வார்த்தையின் பிரகாரம் அநேக வல்லமைகளை ஆண்டவர் இந்த பூமியிலே கட்டி போட்டார். அந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் சில பிரச்சனைகள் தொடர்ந்தேர்ச்சியாய் வருகிறதா, இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி கட்டுங்கள். பிரைஸ் காட். ஒரு சிலருக்கு சரீரத்தில் ஒரு வியாதி தொடர்ந்தேர்ச்சியாய் வரும். எவ்வளவு மாத்திரை டேப்லெட் போட்டாலும் அது என்ன செய்யாது, அது போகாது. தொடர்ந்தேர்ச்சியா இந்த வியாதியின் வல்லமைகள் வந்து கொண்டிருக்கு. நான் சொல்லுகிறேன், இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி அந்த வியாதியை நான் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள். பரலோகத்தில் கர்த்தர் கட்டி போடுவார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில் தோல்வி, நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி அந்த பிரச்சனைக்கு காரணமாயிருக்கிற வல்லமைகளை கட்டுங்கள். ஏதோ சில அசுத்த வல்லமைகள், ஏதோ சில அசுத்தாவிகளுடைய தூண்டுதல் தான் என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. ஆனால் சபை இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி கட்ட கட்ட கர்த்தர் பரலோகத்தில் கட்டி போடுவார். நீங்கள் நம்புங்கள். நீங்கள் இங்கே கட்டும் பொழுது பரலோகத்தில் ஆண்டவர் அந்த வல்லமைகளை கட்டி போடுவார். நான் சொல்லுகிறேன், எந்த வல்லமைகளும் எனக்கு முன்னே எழுந்து நிற்பதற்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. பிரைஸ் காட். எந்த வல்லமைகளும் எனக்கு விரோதமாய் போராடுவதற்கு அல்லது என்னை மேற்கொள்வதற்கு, என்னை ஜெயிப்பதற்கு எந்த வல்லமைக்கும் கர்த்தர் அதிகாரம் கொடுக்கல. ஏன் இன்னைக்கு அவன் மேற்கொள்கிறான்? ஏன் இன்னைக்கு அவன் என்னை ஓவர் கம் பண்றான்? ஏன் இன்னைக்கு அவன் என்னை ஜெயிக்கிறான்? நான் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவது கிடையாது. அவருடைய நாமத்தை நாவினால் உச்சரிப்பது கிடையாது. கட்டி ஜெபிப்பது கிடையாது. இது நல்ல ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு வார்த்தை. நான் அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உங்க ஜெபத்துல கட்டி ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் காட். இயேசு என்கிற நாமத்தை கட்டி ஜெபம் பண்ணுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுடைய வல்லமைகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் கட்ட கட்ட பரலோகத்தில் ஆண்டவர் கட்டி போட போகிறார். நான் அந்த வார்த்தையை ஒரு சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். உங்க பினான்சியலுக்கு விரோதமாய் எழும்புகிற அநேக வல்லமைகளை கர்த்தர் இன்றைக்கு கட்டி போட போகிறார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், உங்க வேலைக்கு விரோதமாய், அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்க கற்பத்தை சொத்துரும் உறிஞ்சி குடிக்கிற, உங்க கற்பத்தின் கனியை புசிக்கிற எல்லா வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு நீங்கள் கட்டும் பொழுது பரலோகத்தில் அந்த தடைகளை ஆண்டவர் கட்டப்போட போகிறார். நீங்கள் நம்புங்கள். உங்க மேன்மைக்கு விரோதமாய், உங்க உயர்வுக்கு விரோதமாய், உங்க ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய், இன்னும் ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாய் சில வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறதா? உங்க சிந்தைக்கு விரோதமாய் சில வல்லமைகள் போராடி கொண்டிருக்கிறதா? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கட்டுங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எழுத்தின் பிரகாரம் அப்படியே நம்புங்கள். பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ பரலோகத்தில் கர்த்தர் அதை கட்டி போடுவார். நான் சொல்லுகிறேன், பரலோகத்தின் திறவுகோல் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்கள் மேல் இறங்கி வரப்போகிறது. அந்த பரலோகத்தின் அதிகாரம் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. உங்க ஊழியத்தின் மேல, உங்க சபைக்கு மேல கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொண்டு வரப்போகிறார். நீங்கள் இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி கட்ட கட்ட சொத்துரும் எல்லா வல்லமைகளை கர்த்தர் கட்டி போடுவார். நீங்களும் உங்கள் குடும்பமும் சுகமாய் இருப்பீர்கள். கண்களை மூடி சில நிமிஷங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாம்.
Praise God. Hallelujah. Yes, நான் சொல்லுகிறேன், பரலோகத்தின் திறவுகோல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் திறவுகோல் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஆவியிலே நிரம்பி இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி எவைகளை கட்டினாலும் கர்த்தர் கட்டி போடுவார். Praise God. Hallelujah. எந்த வல்லமைகளை கட்டினாலும் ஆண்டவர் கட்டி போடுவார். சபையை கட்டுங்கள். இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி கட்டுங்கள். இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. வியாதியின் வல்லமைகள் கட்டப்படுவதாக. சாபத்தின் வல்லமைகள், பாவத்தின் வல்லமைகள், இச்சையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. எஸ் லார்ட். குடும்பத்தை பிரிப்பதற்கு நினைக்கிற, குடும்பம் மேல வரக்கூடாதபடி கற்பத்தின் கனியை தடுத்து வைக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டுவதாக. கர்த்தரின் ஜனத்திற்கு ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. ஸ்தோத்திரம். இவர்கள் கட்டுகிற ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகம் கட்டி போட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜனத்திற்கு ஜெயத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். எவைகளை கட்டினாலும் உங்கள் சார்பாய் பரலோகத்தில் அவள் கட்டி போடுவார். அழகான திறவுகோல் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. அதிகாரம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.